ஆமென். எல்லாருக்கும் தெரிந்தான ஒரு வேத பகுதி ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 853வது பக்கத்தில் இருக்கிறது. அதில் 10, 11வது வசனத்தை வாசி கேட்போம். ஏசாயா 46, 10, 11. ஒரு பட்சி கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூரதேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். இந்த வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். உங்கள் கையில் அந்த வாக்குத்தத்தம் வசனம் இருக்கும். அதில் ஒரு சின்ன ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்கு. மார்ச் மாத வாக்குத்தத்தம் என்று போட வேண்டும், ஆனால் அதில் மே மாத வாக்குத்தத்தம் போடப்பட்டிருக்கிறது. முடிந்தவர்கள் பேனால் அடித்து மார்ச்னு போட்டுக்கொள்ளுங்க. இதில் போடப்பட்டிருக்கிற வார்த்தை, எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதையே செய்து முடிப்பேன். இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணின பரலோகத்திலிருந்து துணிக்கப்படுகிற வார்த்தை இந்த வார்த்தையா இருக்கிறது. எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வேன். பாருங்க, இப்போ இங்கே சொல்லும் பொழுது ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு நான் என்ன பண்ணுகிறேன், அறிவிக்கிறேன். என் ஆலோசனையை என்ன பண்ணுமா, நிலை நிற்கும். எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து. அப்போ இது உராஞ்சுகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இங்கிலீஷ்ல பார்க்கும் பொழுது அதுல ரேவன் இருக்கும், ஸ்பெஷல் ரேவன். ரேவன்னா அதுல ஒரு காகத்திலேயே அது ஒரு வித்தியாசமான ஒன்று. காகத்தினுடைய வகைதான், ஆனா அது வேற ஒரு வகையான ஒரு காகம். அதுல ஸ்பெஷலான ஒரு காகம். இப்போ சொல்றாங்க, வேத பண்டிதர்கள்லாம் சொல்றாங்க, எலியாவுக்கு அந்த இறைச்சியும் எது கொண்டு வந்துச்சு, அது இறைச்சியும் அப்பவும் கொண்டு வந்தது இல்லையா. அது வந்து சாதாரண காகம் இல்லையா, இந்த ரேவன் சொல்லுகிற ஒரு டைப்பான ஒரு காகம். அப்ப இந்த ரேவன் அப்படிங்கிற ஒரு காகம் என்னன்னா, அது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காது, மற்றவர்களுடையது அபகரிக்காது. அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற நியமிக்கப்பட்டிருக்கிற காரியத்தை மட்டும் என்ன பண்ணுமா, அதை செய்யும். காகம் எப்பவுமே அபகரிக்க ஒன்று. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். எங்க படிச்சிருக்கிறோம்? ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம் இல்லையா. பாட்டி வடை சுட்டுட்டு இருந்துச்சா, வடை சுடுற நேரத்தில் பாட்டி திரும்புகிற நேரத்தில் என்ன பண்ணிச்சான், லபக்குன்னு அது தூக்கிச்சான். இது நமக்கு தெரியும். ஏன்னா அபகரிக்கிற ஒரு குணம், பிடுங்கிட்டு போகிற ஒரு குணம் எப்போவுமே வந்து எதையாவது என்னது அது பார்த்துட்டே இருக்கும். யார் இல்லாத பக்கத்தில் போய் என்ன பண்ணிடுமா, அது தூக்கிட்டு போயிடும். இதுதான் காகத்தினுடைய குணம். அப்போ அந்த காகத்திட்டே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தேவதாசனை போஷிக்கும்படியாக அந்த காகத்துக்கு பிடிச்சமான இறைச்சி என்ன பண்றாரு, ஆமா, நான் வெஜிடேரியனா என்ன பண்றாரு, கொடுத்து விடுறாரு. அது சரி, நம்ம கொஞ்சம் கொத்தி டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி கொண்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த பீஸு என்ன பண்ணியிருக்காது, போயிருக்காது. அது முழுசும் அதுவே சாப்பிடும். கொஞ்சம் சாப்பிடலான்னு என்ன பண்ணும், இத்திரூண்டவா கொண்டு போய் தேவ மனுஷனுக்கு கொடுக்கறது அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம், முழுசா முழுங்கி இருக்கும். ஆனா ஒன்றுக்கும் ஆசைப்படாத, ஒன்று மேலும் கவனம் போகாத அந்த விசேஷித்த காகத்திலேயே அந்த வேறு வகையான ஒரு காகத்தை ஆண்டவர் செலக்ட் பண்ணி அதை கையில கொண்டு போய் கொடுத்து, என் தாசன், என்னுடைய மகன், அவன் பசியோடு இருக்கிறான், நீ போய் அவனுக்கு இந்த ஆகாரத்தை என்ன பண்ண வேண்டுமா, கொடுக்க வேணும். ஒரு நாள் இதை நீ அபகரிக்க கூடாது, ஒரு நாள் இதை இச்சிக்க கூடாது, ஒரு நாள் இதை நீ சுதந்திரிக்க கூடாது, இது அவனுக்குரியது என்றது ஆண்டவர் அங்க தெளிவா சொன்னதுனாலதான் அது அப்படியே கொண்டு வந்து சுட என்ன பண்ணுச்சா, ஆமா, அப்படி கொண்டு வந்து கொடுத்தா. இப்போ இங்க சொல்லப்படுது, உராய்ஞ்சு ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் ஒரு ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூரத்திலிருந்து என்ன பண்ண வேண்டாம், வரவழைக்கிறதுமா இருக்கிறேன். அதைவே நான் சொன்னேன், அதைவே நான் நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் ஒன்றை செய்து முடிக்க ஆயத்தமா இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக நிறைவேற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக ஒரு பெரிய திட்டத்தை போட்டு வச்சுக்கிறார். அந்த திட்டத்தையும் அந்த தீர்மானத்தையும் இந்த 3வது வாரத்திலே உங்களுக்காகவே நமக்காகவே அதை நிறைவேற்ற அவர் போதுமானவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்ங்கறீங்க? ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்ற போதுமானவர். எப்பனா எனக்கு சித்தமானதை நான் செய்ய, அவருக்கு சித்தமானது. இப்போ இந்த தேவ சித்தம் இன்னைக்கு நான் தியானிக்கும் பொழுது தியானிக்கக்கூடிய காரியம் என்னன்னா, அவருக்கு சித்தமானதை எல்லாம் செய்வார் என்கிற டாபிக்ல பார்க்க. அவருக்கு சித்தமானதை எல்லாம் செய்வார். அப்போ அவர்
அவருக்கு என்ன சித்தம்னா என்ன, தேவ சித்தம். இன்னைக்கு பல நேரங்களில் இந்த கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம். சித்தம்னா என்னப்பா, என்ன, வாட் இஸ் த காட்ஸ் வில், வில்னா என்ன, சித்தம்னா என்ன அப்படின்னு பல நேரங்களில் குழம்பிக்கிட்டு இருக்கிறோம். தேவ சித்தம் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பத்தை கொண்டு போய் தேவனிடத்துல கொடுத்து இதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லுகிறது அல்ல. தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று, ஆண்டவரே நான் அல்ல, எல்லாம் நீர் எனக்காக என்ன செய்ய ஆயத்தப்படுத்திருக்கிறோ அதை நீங்க நிறைவேற்றுங்க என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து நாம் எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிறோமே, அதுதான் தேவ சித்தம். நம்முடைய விருப்பத்தையோ நம்முடைய ஆசையோ நம்முடைய எதிர்பார்ப்பையோ நம்முடைய வாஞ்சையோ தேவ சமூகத்தில் சொல்லி இதை செய்யுங்கன்னு சொல்றது தேவ சித்தம் அல்ல. ஆண்டவரே என் மூலமா என்ன நிறைவேறணுமோ, எனக்குன்னு நீர் ஆயத்தம் பண்ணினது எதுவோ, அது நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும், அது கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கிறோமே, அதுதான் தேவ சித்தம். புரிஞ்சுதா? நீங்க பல நேரங்களில் இந்த தேவ சித்தம் அப்படிங்கிறதுல பல பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. நம்ம கொண்டு போய் லிஸ்ட்டை கொடுக்கணும் போல, அது அவர் பார்த்துட்டு அதை நமக்கு நிறைவேற்றுவாரு, அது அல்ல. முற்றிலும் முற்றிலும் முற்றிலுமாக அவர் இங்க சொல்றார், என் சித்தத்தையே நான் செய்வேன், ஏன்னா நான் சொன்னேன் அதை நான் நிறைவேற்றுவேன். ஏன்னா சொன்னது அவர்தான், வெளிப்படுத்துகிறது அவர்தான், கொடுக்கிறது அவர்தான். ஆகவே அவர் நமக்கு சொல்வார், அதை நாம் கேட்கும் பொழுது. அன்றைக்கு அந்த ஊழியர் அதுதான் கற்றுக் கொடுக்கிறார். சத்தம் கேட்கிறது, சத்தம் கேட்கும் பொழுது ஒரு மனுஷன் கூப்பிட்டான்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த குட்டி பையனா இருக்கிற சாமுவேல் போய் 7 இடத்துல கேட்கிறாரு. 3 முறை அவர் கேட்கும் பொழுது ஏலி அந்த ஊழியர் புரிஞ்சு கொண்டாரு, பேசுகிறது மனுஷன் அல்ல, பேசுகிறது யாரு, தேவன். அப்போ அங்க சொல்லி கொடுக்கிறார், சொல்லும்படியே கேட்கிறேன். தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற உள்ளங்கள், விட்டு கொடுக்கிற உள்ளங்கள், தாழ்த்துகிற உள்ளங்கள், அவருடைய சமூகத்தில் சரண்டர் ஆகிற பிள்ளைகளை அவருடைய திட்டத்தை தாராளமாய் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அது கொஞ்சமா இருக்கலாம், இல்ல வலிமை இல்லாதா இருக்கலாம், எதுவா இருந்தாலும். அதனாலதான் மோசே இடத்துல ஆண்டவர் கேட்கிற, உன்னிடத்துல என்ன இருக்கு, என்ன இருக்கு? அவன் சொல்றான், வேண்ட வெறும் கோடு தான் வச்சிருக்கான். அதுவும் நான் வயசானதுனால, நான் காடு மேடு ஏறினதுனால, நான் கால்கள் வலுவிழந்ததுனால சப்போர்ட்டுக்காக ஒரு கோலை பிடிச்சு நான் என்ன பண்றேன், நடந்துட்டு இருக்கேன். அந்த கோலை வச்சுட்டு தான் ஆச்சரியமான ஒன்றை செய்ய நான் போகிறேன். இன்னைக்கு நம்ம இடத்துல என்ன இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, அந்த கொஞ்சம் விசுவாசத்தை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய அளவுல ஒரு மகிமையை காண செய்ய போறார். உன்னுடைய கொஞ்சம் விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார், கொஞ்சம் அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்க்கிறார், கொஞ்சம் விட்டு கொடுக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். அப்போ இந்த மாதத்துல எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய சமூகத்திலே ஒப்புகிறார். இங்க என்னன்னா, ஆண்டவர் ஏன் விருப்பம் அல்ல, இயேசுவானவர் அதற்கு உதாரணமாய் பல இடங்களில் நாம் காண முடியும். இயேசுவானவருடைய வாழ்க்கையிலே அவர் முற்றிலும் முற்றிலுமாய் மனிதனாய் இருந்தார், முற்றிலும் முற்றிலுமாய் தெய்வமாய் இருந்தார். பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் 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 பூலோகத்துக்கு தந்தப்பட்ட நோக்கம், கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, ஜனங்களை ஆசீர்வதிக்க, ஜனங்களை வழிநடத்த, அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் இயேசுவானவர் இந்த பூமிக்கு தந்தருளினார். அவர் தெய்வமாகவும் இந்த பூமியில இருந்தார், மனிதனாகவும் இந்த பூமியில இருந்தார். அப்போ தெய்வமாக இருக்கிறவர் தெய்வத்தினுடைய சித்த அந்த வேலையை செய்யல. அவர் மனித ரூபமாக இருக்கிறபடினாலே ஒவ்வொரு முறையும் பிதாவினிடத்திலே அவர் கேட்கிறார். நாங்கள் கடந்த நாட்களே உபவாச ஜெபத்திலே இதை நாங்கள் தியானித்தோம். எது சித்தம், எவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதை சுருக்கமா நாம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கமான சில காரியங்களை பார்க்க போகிறோம். தேவ சித்தத்தை எப்படி நாம செய்யணும் அப்படின்னா, முற்றிலுமாக தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன பண்ணுமா, செயல்பட வேண்டும். அன்றைக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு, ஒரு பெரிய ஒரு கலக்கம் வந்துருச்சு. ஏன்னா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அந்த கல்யாண வீட்டுக்காரன் குழம்பி நிற்கிறான், என்ன செய்ய போறோம். ஏன்னா ஒரு பெரிய ஒரு மானக்கேடு, கல்யாண வீட்டில் திராட்சரசம் இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய அவமானம், ஒரு பெரிய ஒரு நிந்தை. அப்போ இவன் கலங்கி இருக்கும் பொழுது அந்த ஒரு தாய் போய் இயேசுவிடத்துல போய் சொல்லுகிறார், இப்படி பிரச்சனை ஆயிடுச்சுப்பா அப்படிங்கும் பொழுது இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை. அப்போ தாய் புரிஞ்சுக்கிட்டா, ஓகே ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு, அப்போ இதுக்கு நாம் விட்டு கொடுக்கணும். உடனே தாய் அங்கே பூஸ்ட் ஒன்றும் ஆகலை, டென்ஷன் ஒன்றும் ஆகலை. நான் சொல்றது உனக்கு சீரியஸாக புரியுதா இல்லையா? பல நேரங்களில் இன்னைக்கு நான் அந்த அவுட்புட் வர்றதை வச்சு தான்
நமக்கு காரியங்கள் நடக்கும். பல நேரங்களில் டென்ஷன் ஆயிரும், டெம்பர் ஆயிரும், அப்படியே ஒரு ஃபெட்டப் ஆயிரும், பிபி ஏறுது. பிபி ஏறுறதுனால வீட்டுக்குள்ள கலவரம் நடக்குது. இதெல்லாம் மாறணும்னா ஆண்டவரே உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் என்னவோ அது என் வாழ்க்கையில் என்ன பண்ணும், நடக்கட்டும். என் வீடு சமாதானமா இருக்கு. அப்போ இந்த தாய், நான் உன்னை பெத்த நோக்கம் என்ன, நான் உன்னை வளர்த்த நோக்கம் என்ன, நீ இந்த இந்த இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில, இக்கட்டில், சோதனையில, கலக்கத்தில், ஒரு அவமானம் நேரிடுற நேரத்தில் நீ உன் காரியத்தை செய்யாதபடிக்கு இன்னும் என் வேலை வரலன்னு சொல்லி சைலண்டா இருக்கிறியே அப்படின்னு நம்மளை போல இருக்கிற தாயா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? ஹலோ, பக்கத்துல பாருங்க, நீங்க தாய் தானே, நீங்க இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? அந்த தாய் சொல்லலாம், பக்கத்துல இருக்கிற வேலைக்காரங்களை பார்த்து சொல்றா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. ஆமா, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ரைட்டு, ஏதோ ஒண்ணுக்காக காத்துட்டு இருக்கிறாரு, இன்னும் அவர் செய்ய ஆரம்பித்துட்டாருன்னா அது மகிமையா இருக்க போகிறது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னை வைத்ததுக்கு காரணம் அதுதான். அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்காக தான் ஆண்டவர் உங்களை என்னை இந்த மாதத்தில் வச்சிருக்கிறார். அந்த சித்தம் நிறைவேற நம்மை விட்டு கொடுப்போம். அப்போ இங்க இயேசு வாழ்ந்த நாட்கள்ல அவர் எப்படிலாம் அவரை செய்தார் என்று சொல்லி சில வசனங்களை ஆதாரபூர்வமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், யோவான் 5:30 பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணார்னா, அவருடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய விருப்பத்தின்படி அல்ல, அவருடைய எதிர்பார்ப்பின்படி அல்ல, அவருடைய ஆசையின்படி அல்ல, இவர் சொல்லுகிறாரு என்னன்னா 132வது பக்கத்துல பாருங்க, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை, நான் கேட்கிறபடி நியாயத்திற்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடினால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. பாருங்க, அப்போ அவர் நீதி செய்கிறார். அவருடைய சுய ஞானத்தினால நீதி செய்யல, அவர் நியாயம் தீர்க்கல. எங்கன்னா அவர் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறார். அன்றைக்கு 2 ஸ்திரீகள் வந்து கேட்கிறாங்க, குமர்றாங்க, அவர் இயேசு வருகிறார் என்று ரோட்ல கேள்விப்பட்டோன்னு ஓடுறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறாங்க. இயேசுவே, தாவீது குமாரனே, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என்னது, என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. நீர் மாத்திரம் இங்க இருந்திருந்தா நிச்சயமா இந்த சூழ்நிலை நாங்கள் தள்ளப்பட்டிருக்க மாட்டோம். நீர் மாத்திரம் எங்களோடு இருந்திருந்தீங்கன்னா இந்த இழப்பு வந்திருக்காது, இந்த நஷ்டம் வந்திருக்கிறாது. இந்த ஸ்திரீகள் அழுகிற அந்த அழுகையை பார்த்து இயேசு என்ன பண்ணாரா? இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். இப்போ என்ன நடக்குது? போங்க, எங்க வச்சிருக்கிறீங்க? கல்லறை காமிக்க அங்க போகிறாங்க, சொல்றாங்க, சுற்றி இருக்கிற 4 நாளா அந்த சகோதரின்னு சொல்ற, 4 நாள் ஆயிடுச்சு இயேசுவே. அது பயங்கரமா என்ன பண்ணும்? நாற்றம் எடுக்கும். அதை சகிக்க முடியாது, பார்க்க முடியாது. அவ்வளோதான், விடுங்க, உங்களுக்கு கொடுப்பன அவ்வளோதான். கடைசி கூட அவனுடைய முகத்தை பார்க்க முடியல. நீ ரொம்ப அதிகமாக நேசித்தவர், நீங்கள் அதிகமாக சிநேகித்த உங்கள் தம்பி, ஆனால் கடைசியில் கூட நீங்கள் அவங்க முகத்தை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ போய் கல்லை புரட்டி என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. இப்படி கற்பனையில் நினச்சிக்கோங்க. நம்முடைய சொந்தக்காரங்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நெருங்கினவர்கள், பழகினவர்கள், அவங்க மரிச்சிட்டாங்க, நம்ம போக முடியல, நம்ம இங்கே வெளியூரில் இருக்கிறோம், ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு 4 நாள் ஆயிடுச்சு. கல்லறையில் போய் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, நல்ல மண்ணெல்லாம் போட்டு குமிச்சு வச்சு, மெழுகுவத்திலாம் வச்சு, மாலையெல்லாம் போட்டாங்க. நான் உயிருக்குயிராக பழகினவங்க, அவங்க முகத்தை நான் எப்படியாவது பார்த்தாகணும்னு சொல்லி மண்ணெல்லாம் விளக்கி தோண்டிட்டு இருந்தா என்ன ஆகும்? என்ன பண்ணுவாங்க? அடடா, எவ்வளோ பாசக்காரனா இருக்கிறான் பாருப்பா, எவ்வளோ பாசக்காரி இவ பாருங்க, புதைச்சதை போய் தோண்டி பார்க்கணும்னு எவ்வளோ ஆர்வமா போய் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுமா, என்ன பண்ணுவாங்க? அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. புதைச்சதை திரும்பி எடுத்தா அது என்னது? அஃபென்ஸ். அவ்வளோதான். ஒன்ஸ் அதை மூடிட்டேன்னா அவ்வளோதான், மூடினது தான். இங்கே இந்த சிச்சுவேஷன் தான் அங்கே இயேசுவுக்கு நடந்தது. 4 நாள் ஆயிடுச்சு, கல்லை போட்டாச்சு, ஒன்றும் நடக்காத. இயேசுவே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனி நம்ம ஒரு நாள், 2 நாள், 1 வாரம், 16 நாள், 40 நாள் துக்கம் கொண்டாடிட்டு அவனை மறந்துட்டு போக வேண்டியதான். போகிறாரு, அங்கே பார்க்குறாரு. போய் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இது எப்படி, இது டீல் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. இயேசுக்கு தெரியும், நிச்சயமா நான் சொன்னா பிதாவானவர் என்ன பண்ணுவார்? கேட்பார். ஆனாலும் கரங்களை உயர்த்தி அவர் கேட்கிறாரு, பிதாவே உடைய நாமம் மகிமைப்படும்படியா இந்த ஒரு அற்புதத்தை என்ன பண்ணுங்க, அந்த பகுதி மாத்திரம் எடுங்க, எடுத்து வாசிங்க. எங்க யோவான்
பிதாவே செவி கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் மாத்திரமே நான் இதை என்ன பண்ணிருக்கிறேன், நான் சொல்லிருக்கிறேன். நீங்க என் வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க, இயேசுவே செவி கொடுத்தருளும் என்று சொல்லி பிதாவினிடத்திலே அவர் கேட்கும் பொழுது பிதாவானவர் அந்த வார்த்தைக்கு, அந்த சத்தத்திற்கு பதில் கொடுத்து மரித்து போயிருந்த, அடக்கம் பண்ணப்பட்டிருந்த, நாற்றம் எடுக்கப்பட்டிருக்கிற, முடியாது, வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையையும் பிதாவானவர் இந்த குமாரன் கேட்டதை அறிந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். இன்றைக்கு சூழ்நிலை எதிராய் மாறலாம். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் மூடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், கள்ள போட்டு அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், நாற்றம் எடுக்கிற ஒரு சூழ்நிலை வரலாம். அநேகர் நம்மளை பார்த்து அவமதிக்கலாம், தூஷிக்கலாம், ஏளனப்படுத்தலாம், நான் சீ ஆகாது என்று சொல்லி புறக்கணிக்கலாம். உன்னால என்ன காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு மூட்டை பூச்சியை நசுக்கிறது போல உங்களை நசுக்கி உங்களை துன்பப்படுத்தலாம், துயரப்படுத்தலாம். ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை அந்த காரியத்திற்கு, அந்த அசிங்கமான காரியத்திற்கு, அகோரமான காரியத்திற்கு விட்டு கொடுக்கல, உங்களை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த 3வது மாதத்திலே தேவனால நீங்க மகிமைப்பட போகிறீங்க. தேவனால நீங்க அநேகருக்கு அடையாளமாய் நீங்க மாற்றப்பட போறீங்க. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய, இங்கே சொல்லும் பொழுது இயேசுவானவர் நான் சுயமா நான் செய்யவில்லை, பிதா என்ன சொல்றாரோ அதை தான் நான் என்ன பண்ணுகிறேன். அப்போ தேவ சித்தம் அப்படின்னா என்னன்னா சுயமாய் செய்கிறது அல்ல, நாம சுயமாய் செய்கிறது அல்ல. இன்னைக்கு நமக்கு சுய எண்ணம் நிறைய இருக்கு, சுய திட்டங்கள் இருக்கு, சுய யோசனைகள் இருக்கிறது. இத செஞ்சுட்டு இதை நிறைவேற்றுங்க, இதை பூர்த்தி செய்யுங்க, இதை கொடுத்துருங்க, இதை தந்துருங்க அப்படின்னு கேட்கிறது தேவ சித்தம் அல்ல. அப்போ இங்க இயேசு சொல்றார், நான் சுயமா எதுவும் சொல்லல. இவன் சுயமாய் சொல்வதற்கு 100% அதிகாரம் இவர்கிட்ட இருக்கு. இவர் சொன்னார்னா நிச்சயமா பிதாவானவர் கேட்பார். ஆனாலும் இவர் சொல்றார், நான் சுயமா எதையும் கேட்கலப்பா. இன்றைக்கும் விசுவாசிய சபையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், தேவ சித்தம் என்பது சுயமாய் அர்ப்பணிக்கிற, சுயமாய் யோசிக்கிற, சுயமாய் செயல்படுகிறது அல்ல. பிதாவே, தேவனே, என்ன செய்யணுமோ அதை சொல்லுங்க. இன்றைக்கு அதை கற்றுக்கொள்வோம். 3வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு நன்மையை நடத்துவாராக. சீக்கிரமா கடந்து போவோம். அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல பாருங்க. 6:38 என்னன்னா, முதலாவது சுயமாய் செய்ய அவர் கொடுக்கல. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்புடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன். பாருங்க, அப்போ என்னன்னா நோக்கம், அனுப்பினவருடைய நோக்கம் என்ன? நோக்கம் அவருடைய சித்தத்தின்படி நாம் நிறைவேற்றும்படியான வானத்திலிருந்து இறங்கி வந்த நோக்கம் என்ன? இறங்கி வந்த நோக்கம் என்ன? ஜாலியா சுத்தணும், இதெல்லாம் செய்யணும், 3 ஆண்டுகள் அப்படி மகிமையா ஊழியத்தை பண்ணி நல்ல ஃபேமஸ் ஆகணும், அப்படி அல்ல. பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது அவருடைய நோக்கமாக இருந்தது. இன்றைக்கும் நமக்கு ஒரு வருஷத்தை கொடுத்துக்கிறார், நமக்கு இந்த ஒரு மாசத்தை கூட்டி கொடுத்துருக்கிறாரு. நேற்று தினத்தில் ஒரு கொடுமையான ஒரு சம்பவம். இந்த கம்ப்யூட்டர் பெரிய சர்ச்சில் சரி, இங்கேயும் சரி, இந்த கேபிள், இந்த கம்ப்யூட்டர்லாம் நமக்கு லேப்டாப், இந்த லேப்டாப்பு அப்டேட் பண்ணி கொடுத்தார் மகேஷ் அப்படிங்கிறவர். சிஎஸ்ஐ நம்முடைய ஆதி நாட்களில் மாணிக்கமில்லை இதில் இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம், நானும் அவரெல்லாம் ஒரே வயசு. அப்போ அவங்க ஒரு கேரளா மலையாளி. அவங்களுடைய தகப்பனாருக்கு ஒரு செய்வன பிரச்சனையினால இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ ஜோம் பண்ணும்பொழுது அந்த செய்வனை பிரச்சனை மாறினது, கை காலெல்லாம் நல்ல முறையில் வந்தது, நல்ல தொழில் செய்கிறவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் குதிரை வண்டி வச்சுருந்தாங்க, குதிரை வண்டியில் தான் வருவாங்க. கனியூர்லேருந்து உடுமலைப்பேட்டைக்கு குதிரை வண்டியில் வந்து ஆராதிச்சுட்டு போவாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப வியப்பாக இருக்கும், குதிரை வண்டி பார்க்குறப்போ ரொம்ப வியப்பாக இருக்கும். அதெல்லாம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவன் சிறு வயது தான், என்னுடைய வயது தான். அவன் ஒரு 3 வருஷம் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தான். கிட்னி சில பிரச்சனைகள் ஆகி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். நேற்று தினத்தில் திடீர்னு ஒரு அதிகாலையில் அவருடைய ஜீவன் பிரிந்தது. 2 பிள்ளைங்க, குட்டி குட்டி பிள்ளைங்க, 2 பேருமே பொட்ட பிள்ளைங்க. அவங்க கதறி அழுகும் பொழுது மனதே அப்படி உடைந்து போனது. இனி நாங்கள் யார் அப்பான்னு கூப்பிடுவோம், இனி யார் எங்களை வெளியில் கூட்டிகிட்டு போவா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. எப்படியெல்லாம் மரணம் வருதுன்னு தெரியல, விதவிதமாக மரணங்கள் வந்துட்டு இருக்கிறது. ஆனால்
ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பல பேர்த்துக்கு கை கால் சரியா செயல்பட முடியல, சரியா பேச முடியல, சரியா சாப்பிட முடியல, சாப்பிட்டது ஜீரணமாகல, சரியான தூக்கம் இல்லை. அதே போல தண்ணி குடிக்க முடியாது, தண்ணி அளந்து தான் குடிக்கணும். ஆனா நம்ம இன்னைக்கு ஆண்டவர் தாராளமா எதை சாப்பிட்டாலும், எவ்வளோ நேரம் சாப்பிட்டாலும், எதெல்லாம் சாப்பிட்டாலும் நல்ல முறையில் டைஜஸ்ட் பண்ணுவதற்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன செய்தாரு, என்ன பண்ணாரு அப்படின்னு கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிற அநேக ஜனங்களுக்கு சொல்லுகிற காரியம், உலகத்தை போய் பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்க நானும் புரிஞ்சுக்கணும்னா கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தால் போதும், கோயம்புத்தூர் ஜிஹெச் போயிட்டு வந்தால் போதும், அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா போதும், அந்த இடத்துல முழங்கால் படிட்டு கையை வைத்து சொல்லுவீங்க, கர்த்தர் நீ நல்லவர் ஆண்டவரே, என்னை எவ்வளோ சுகதேகியாக வச்சிருக்கிறீங்க, என்னை எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சிருக்கிறீங்க, என்னை எவ்வளோ பக்குவமாக வச்சிருக்கிறீங்க. அங்கே படுற பாட பார்த்தீங்கன்னா போதும், ஐயோ பயங்கரமான வேதனைகள் அங்கே போய் அனுபவிச்சுட்டு எங்களுக்கு தெரியும், ஐசியூ வார்டில் இருந்துட்டு தெரியும், கொடுமையை அனுபவிச்சுட்டு வந்தவங்களுக்கு தெரியும், பயங்கரமான சித்திரவாத, பயங்கரமான ஒரு எப்படியே இருதயம் வெடிக்கிற நிலைமையில் இருக்கும். ஆனா கர்த்தர் அதற்கெல்லாம் நமக்கு இடம் கொடுக்காதபடிக்கு இன்னைக்கு பத்திரமாய் சுகமாய் நம்மளை வச்சிருக்கிறார். அப்போ அனுப்பினது நோக்கம் என்ன, எதற்காக இந்த மாதத்தை கொடுத்திருக்கிறார்? ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிறோம், ஆண்டவரே இந்த மாதத்தை எனக்கு கிருபையா கொடுத்திருக்கிறீங்க, இந்த 2வது மாசத்தை எப்படியே தப்பிச்சிட்டேன், இனி இருக்கிற இந்த 10 மாசம் கடந்து இந்த வருஷம் வெற்றியாய் முடிஞ்சிடும். அதல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் கிடைப்பது ஒரு பெரிய மாபெரும் ஸ்லாக்கியம். அதனாலதான் சொல்லுது, நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை, அவருடைய சுத்த கிருபை, அவர் நம்ம வைத்த ஒரு மாபெரும் கிருபையினாலதான் நாம இருக்கிறோம். இன்னைக்கு பல நேரங்களில் நாம இன்னைக்கு நமக்கு எதிராக வருகிற, இல்லை நமக்கு நேரிடுகிற காரியத்தை பெருசா சொல்லி 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 சொல்லியே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்காம இருக்கிறோம். நமக்கு நேரிடுகிற பிரச்சனையவே பெருசா சொல்லி சொல்லியே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மையை நம்ம அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் மறந்து அது ஒரு பக்கம் நடந்தாலும் நீர் என் கூட இருக்கிறீங்க, நீ இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த மாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த வாரத்தை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த வாரத்தில் நான் என்ன செய்யணுமோ அதை நீங்க நிறைவேற்றுங்க என்று சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் அது தீமைக்காய் அல்ல, அது நன்மைக்கு எதுவாய் மாற பண்ணுவார். எத்தனை பேர் ஆமைங்கிறீங்க? ஆமே. கரை ஒருத்தி சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எனக்கு நன்மையை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு போதுமானதா இருக்கிறது. ஆமே. சொல்லி சொல்லுவோமா, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின, சொல்லுவோம் கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபை, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆமே. அவருடைய வானத்திலிருந்து இறங்கி வந்த நோக்கத்தை இயேசு ஒவ்வொரு நாளும் அறிந்து செயல்பட்டார். இன்றைக்கும் நீ நானும் தேவ சித்தத்தை, அவருக்கு சித்தமானதை எல்லாம் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன், நான் திட்டம் பண்ணினேன் அதைவே நான் செய்து முடிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். ஆண்டவரே இந்த நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுங்க, இந்த நோக்கம் முழுவதையும் நிறைவேற்றுவதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். மீண்டும் அங்கே பார்க்கும் பொழுது ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம், ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லும் பொழுது என்ன எதற்காக அந்த சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சுயமாய் செய்யல, அவர் அனுப்பினுடைய நோக்கத்தை நிறைவேற்றினார். ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நடவாமல் தாங்க வேண்டும்.
எழுதியிருக்கிறபடியே நடந்தார். பாருங்க, எழுதியிருக்கிறபடியே என்ன பண்ணாரா? நடந்தார். என்ன எழுதியிருந்ததோ அதை தான் என்ன பண்ணாரா? செய்தார். என்ன இன்னைக்கு அவருடைய அஜெண்டா என்ன? இன்னைக்கு அவருடைய ப்ரோக்ராம் லிஸ்ட் என்ன? அவருடைய இன்னைக்கு செயல் திட்டங்கள் என்ன? இன்னைக்கு அரசு அதிகாரிகள் இல்லைன்னா எம்எல்ஏ, எம்பி, அதே முதலமைச்சர் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ப்ரோக்ராம் இருக்கும், ஷெடியூல் இருக்கும். இன்னைக்கு என்னையா ப்ரோக்ராம், இன்னைக்கு எத்தனை மணிக்கு எங்கே போகணும் அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஷெடியூல் தான் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் ஷெடியூல் படி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த காரியங்களை செயல்படுத்துவாங்க. அதுபோல அனுப்பினவருடைய நோக்கம், அதே போல அங்கே இயேசு அப்பாயின்மெண்ட்டுடைய நோக்கம், அந்த ஒவ்வொரு நாளும் என்ன வேலை செய்யணுங்கிறத பிதாவானவர் அவருக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எழுதியிருக்கிறபடி என்ன பண்ணாரா? அன்றைக்கு மோசேக்கு ஆண்டவர் மலையின் மேலே ஏறி கொண்டு போய் அங்க கற்றுக் கொடுக்கிறார். இந்த 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 மகா பரிசுத்தலம் எப்படி இருக்கணும், ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற. ஆசரிப்பு கூடாரத்தில் பல வகையான இருக்கிறது. அந்த ஆசரிப்பு கூடாரங்கள் எப்படி டிசைன் பண்ணணும் என்பதெல்லாம் மோசேக்கு மலையில கொண்டு போய் அங்க ட்ரைனிங் கொடுக்குறாரு, இல்லை அவருக்கு அப்படியே தரிசனமா சொல்றாரு. இப்போ மோசே 40 நாள் மலையில இருந்து கீழே இறங்கி வர்றாரு. இறங்கி வரும் பொழுது மோசேக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் மேன் பாருங்க, 40 வருஷம் அரண்மனையில் இருந்திருக்கிறாரு, 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்திருக்கிறாரு, 40 வருஷம் அப்படியே அந்த டிராவல் பண்ணிட்டு போறாரு. இப்போ அவருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், இயேசு தேவன் என்னோட பேசிட்டு இருக்கிறாரு, அப்ப நான் எதையா ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது எதையா ஒன்று திணிச்சிடலாம் அப்படின்னு திணிக்கல. என்ன சொல்றது வசனம்? என்ன சொல்றது? எதை செய்ய சொன்னாரோ அதன்படி அந்த அதிகாரம் முடியும், வசனம் அந்த முடியும், எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. என்ன சொன்னாரோ அதன்படி என்ன பண்ணானா? மோசே செய்து முடித்தார். என்ன சொன்னாரோ, மலையில என்ன சொன்னாரோ அதன்படி செய்து முடித்தார். இன்றைக்கும் நாம் அர்ப்பணிக்க வேண்டிய காலம் இதுதான். தேவ சித்தம் என்ன? நான் உனக்கு செய்ய போற காரியம் இது, உனக்கு குறிச்சுதான திட்டம் இது, உனக்கு குறிச்சுதான தீர்மானம் இது. இதற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறப்போ அவர் தைரியமா நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானதை செய்து முடிப்பார். ஆமே. அப்போ இங்க எழுதியிருக்கிறபடி நாம் சில பேர்லாம் சொல்லுவாங்க, என்ன பண்றதுங்க, என் தலை வீதி, என் தலையில இதுதான். பல நேரங்களில் நம்மளும் சொல்லுவோம், புரஜாதி தான் சொல்றான்னா யாரு சொல்றாங்க? யாரு சொல்றா? கிறிஸ்தவனும் சொல்றான், விசுவாசிகளும் சொல்றான், ரட்சிக்கப்பட்டவனும் சொல்றான், அபிஷேகம்னு. என்ன பண்றது? என் தலையில வாச்சிருக்கு, எனக்குனே விதிச்சிருக்கு. என்ன பண்றது? அனுபவிச்சுதான் ஆகணும். கழுதிக்கு வாக்கப்பட்டா அப்படி இல்லையா? புரியல. வாங்கிதான் ஆகணும். ஓகே, சரி. எனக்கு பழமொழியெல்லாம் தெரியாது. அப்போ நாய் வேஷம் போட்டா குலைச்சுதா? நான் இந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடந்துச்சான். அப்போது அதில் பல அனிமல்ஸ்லாம் வரும்ல. இப்போ தான் அனிமல்ஸ்லாம் வச்சு எக்ஸிபிஷன் காமிக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டாங்க. அப்போல்லாம் நிறைய அனிமல்ஸ்லாம் வச்சு எக்ஸிபிஷன்லாம் வரும். சிங்கம், புலி, அப்புறம் கரடி, யானை அப்படிலாம் அப்போது அந்த ஒரு சிங்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுகம் இல்லாமல் ஆயிடுச்சான். பேர் சிங்கம், 2 சிங்கம், அதில் ஒரு சிங்கம் பலவீனமாக ஆயிடுச்சு. அதனால ஒரு வேலையும் செய்ய முடியாது, ஒன்றும் மக்களை சந்தோஷப்படுத்த முடியாது. அப்போது அந்த எக்ஸிபிஷன் நடத்துகிற பார்த்தாரு, என்னடா பண்ணுறது, மக்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்களே, 2 சிங்கம் இருந்தால் தான் வேலைக்காகுமே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணாராம், சரி நம்ம ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போது உள்ளே போனவங்க அப்படியே அப்படியே பம்பி என்ன பண்ணுதான்? ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னது? ரியல் சிங்கம். இன்னொன்று உள்ளே போனது என்னது? டூப்ளிகேட் சிங்கம். இப்போ அந்த டூப்ளிகேட் சிங்கம் பம்பி போகுது. நாம் எப்படி இருந்தாலும் அதை என்ன பண்ணிடும்? அது மோப்பம் பிடிச்சிரும். இது வந்திருக்கிறது சிங்கம் இல்லை, வந்திருக்கிறது என்னது? மனுஷன். அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி தலையை கவிரிச்சுனா என்ன பண்ணுறதுன்னு இந்த வேஷம் போட்ட சிங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? பம்பிட்டு இருக்கு. இந்த பேர் சிங்கமாக உள்ளே போனது அது என்ன பண்ணுது? இது போய் விளையாட என்ன பண்ணுது? போகுது. ஏன்னா மக்களை அது பழகிடுச்சுல, போய் விளையாட போகுது. இது விலகி போகுது. ஒரு கட்டத்தில் முடியல, பக்கத்தில் போய் சொல்லிச்சான், பயப்படாத, நீ போட்டிருக்க வேஷத்தை போலதான், அதெல்லாம் தைரியமா வா. இன்னைக்கு அப்படிதான் இருக்குது பாருங்க. எல்லாம் வேஷம் போட்டு தான் என்ன பண்ணுது? சிங்கம் மாதிரி உருவம் இருக்குது, ஆனால் உள்ள வேஷம் போட்டு தான் இருக்குது. இன்னைக்கு அந்த பழமொழி சொல்லுவாங்க இல்லையா,
வெளியில பார்த்தா பசு, ஆனா உள்ள இருக்கிறது என்னது? நீ பல நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட அனுபவம், அபிஷேகம் பண்ணப்பட்ட அனுபவம், அது வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம், பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவம், அந்நிய பாஷை பேசுற அனுபவம், ஆனா உள்ள இருக்கிறது என்னது? ஹலோ, என்னது நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் எப்படி வெளியரங்கமா சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல என் சோபத்தை மாத்தணும்னு அப்படி தரிசனத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இனி நான் வேஷம் போடக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறீங்களா? எப்படி இருந்தா என்ன, எழுதியிருக்கிறபடி என்ன பண்ணுமா? ஆமா, அதுதான் தேவ சித்தம். ஆண்டவரே, நீர் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறீர், அதன்படி நான் செய்ய அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நான் சீக்கிரமா கடந்து போவோம். முற்றிலும் செய்து முடிப்பதே அவருடைய தீர்மானமாக இருக்கிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4:34 பார்க்கிறோம். யோவான் 4:34 எது தேவ சித்தம்? 4:34 நோக்கி அனுப்புனருடைய சித்தத்தின்படி செய்து கிரியை முடிப்பதே. ஆமா, அவருடைய கிரியை முடிப்பதே, அனுப்புனருடைய வேலையை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த வருஷத்துல என்னால நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை நிறைவேற்றுவதே முதல் கட்ட தீர்மானம். ஆலயத்துக்கு வந்துட்டு தான் நாம் மற்ற காரியத்தை செய்வதே என்பது நாம் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. ஆராதித்ததுக்கு அப்புறம், ஜெபத்தை முடிச்சதுக்கு அப்புறம், வேத வாசத்துக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற காரியங்கள் என்பது நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். எனக்கு நேரம் இருந்தா பார்க்கலாம், வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம், காலம் வந்தா பார்க்கலாம், ஃப்ரீயா இருந்தா பார்க்கலாம். அதல்ல, ஆண்டவர் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா நம்மளை போட்டு முடக்கியிருப்பார். நம்மளை ஃப்ரீயா விட்டுருக்காரு. போப்பா, அனுபவி ஆண்டுகள் இதெல்லாம் அனுபவிச்சுக்கொள், சுதந்திரித்துக்கொள். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்தாருன்னா என்ன ஆகும்? நமக்கு ஒரு கட்டுக்கோப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், அளந்து சாப்பிட்றது, அளந்து குடிக்கிறது, அளந்து போகிறது, இப்படின்னா இப்படி இருக்கும். அவ்வளோதான். அதெல்லாம் அனுபவிக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள். நேற்று முந்தானத்தில் ஒரு சம்பவத்தை கேட்டேன். நல்ல திடகாத்திரமாக இருந்தவர், ஆனால் திடீர்னு அவருக்கு முடக்குவாதம் வந்துருச்சு. நல்ல புஷ்டியாக இருந்தார். நாங்கள் ஜெபிக்க போயிருந்தோம், நல்லா இருந்தார். அப்போ நல்லா திடகாத்திரம், நல்லா பேசலாம், நல்லா பேசிட்டு இருந்தார். ஆனால் அவரை ஒவ்வொரு முறையும் எழும்பி டாய்லெட் கூட்டு போகிறதுக்கு அந்த பிள்ளைகள் சிரமப்படுறதுனால இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாடே கொடுக்கறது இல்லையா. சாப்பாடு கொடுக்காம பசியில் வருந்து விட்டுட்டுருக்குறாங்க. அவர் அப்படி பசியில் அவர் துடிக்கிறார், பசிக்குது, சாப்பாடு வேணும். சாப்பிட்டா அவர் மோஷன் போகிறாரு. மோஷன் போனால் இவங்க தூக்கிட்டு போகணும், தூக்குறதுக்கு பலன் இல்லை. ஆகவே சாப்பாடு கொடுக்காம முடக்கி போயிட்டுருக்குறாங்க. இதெல்லாம் எவ்வளோ இருக்குது. நல்லா இருந்த மனுஷன், திடகாத்திரமாக இருந்த மனுஷன், நல்ல வேலை செய்த மனுஷன், இன்னைக்கு முடங்கி போய் இருக்கிறது நிமித்தமாய் ஒரு நேரம் சாப்பாடு சரியாக அவங்களுக்கு கொடுக்க முடியல. சாப்பாடு கொடுப்பதற்கு மனம் இல்லை. கொடுத்த பிரச்சனை, நாம தான் பிரச்சனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பாடு நிறுத்தி வைக்கிறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலைக்கெல்லாம் நீங்கள் நானும் தள்ளப்படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆமே. அப்போ நோக்கம் என்ன? ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்னவோ அந்த நோக்கத்தை நிறைவேறு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இது நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி நான் துதிப்பேன் ஆண்டவரே, நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவரே, வாரம் தவறாமல் ஆராதிக்கு நான் வருவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னால் முடிந்த ஊழியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே. எனக்கு நீ கொடுக்குற ஆசீர்வாதத்தை ஆண்டவரே, ஊழியத்தை நான் தாங்குவேன் ஆண்டவரே. அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை என்னை வச்சிருக்கிறாரு. அங்கே ஒரு மனுஷன் சொன்னான், நான் பயங்கரமாக சம்பாதிச்சிட்டேன், பயங்கரமாக சேர்த்து வச்சிருக்கிறேன், இதெல்லாம் அனுபவி ஆத்மாவே என்ன பண்ணு, என்ஜாய் பண்ணு. அப்போ வார்த்தை வருது, மதிகேடனே இன்று இரவு உன்னுடைய ஜீவன் போனார். இப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஸ்லாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள்லாம் எதுக்குன்னா, நாம் எதையா ஒன்று தேவனுக்காய் செய்ய, அதை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த நோக்கம் நிறைவேறும். நாம் தீர்மானம் எடுக்கணும், இதை செய்ய நான் ஒப்பு கொடுக்குறேன். அங்கே சொல்லும் பொழுது 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம், அங்கே சொல்லும் பொழுதுனா பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக தேவ சித்தம் என்ன, சுயமாய் செய்யக்கூடாது, அனுப்பினுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும், எழுதிருக்கிறபடி நடக்க வேண்டும், முற்றிலுமாய் அது செய்து முடிக்கவே நம்முடைய தீர்மானமாக இருக்கணும். அதுவே நம்முடைய தீர்மானமாக இருக்கணும். அங்கே சொல்லும் பொழுது யோவான் 12:27 பார்க்கிறோம், இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது. வந்து மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன்,
இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் வச்சிருக்காருன்னா, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது அது நீங்க மாத்திரம் இல்ல, தேவ நாமம் மகிமைப்படும். ஆமே. நம் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த மகிமைக்கு பாத்திரமான நீங்கள் நானும் மாறணும். நாம குளோரிஃபை ஆகணும், நாம கிளிட்டரிங் ஆகணும், நாம பிரகாசிக்கணும், நாம பிரதிபலிக்கணும், மற்றவர்களுக்கு அடையாளமா இருக்கணும். ஆண்டவர் அதற்காக தான் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை. அப்ப நம்ம விருப்பத்தின்படி பிரகாசிக்க முடியாது, நம்முடைய சித்தத்தின்படி செய்கிறப்போ நாம கிளிட்டர் பண்ண முடியாது, நாம பிரதிபலிக்க முடியாது. தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுங்கிறது மாத்திரமே அவர் நாமம் மகிமைப்படும். ஆமே. அவர் நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். ஆகவே அவரிடத்திலே வரவழைக்கிறார். அவர் வரவழைக்கிற தேவர் நம்மை ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி செய்யும்படியாக ஒப்புக்கொள்கிறார். யாருக்கு கொடுப்பது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:23 22 யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. இரண்டாவது, தேவ பக்தி உள்ளவர்களுக்கு யோவான் 9:31 யோவான் 9:30 தேவ பக்தி உள்ளவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவது, அப்போஸ்தலர் 9:6 செய்ய வேண்டியதை அவர் சொல்லுவார். அங்க வசனம் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ணுவேனா காட்டுவே. அப்ப வசனம் சொல்கிறது என்னன்னா, செய்ய வேண்டியதை அவர் சொல்லுவார். அப்ப தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே யாருக்கு கொடுக்கணும்னு அவர் இருக்கிறாரோ அவருக்கு கொடுக்கட்டும். தேவ பக்தி உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். செய்ய வேண்டியதை அவர் சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது நிச்சயமா இருக்கலாம். கடைசியா பார்த்தீங்கன்னா கொலோசியர் 1:27 பரிசுத்தவான்களுக்கு தேவ சித்தத்தை அவர் வெளிப்படுத்த அவர் போதுமானவர். பரிசுத்தவான்களுக்கு இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். விசுவாசித்தால் நிறைவேற்ற அவர் போதுமானவர். இந்த காலவெளியில கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய ஆண்டவரே காரியம் அல்ல. நீங்க கடைசியா அந்த சம்பவம் மாத்திரம் நம்ம பார்த்து நாம ஜெபிக்க இருக்கிறோம். எங்க என்னன்னா, அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி கிளைமேக்ஸ்ல பார்க்கும் பொழுது இயேசுனுடைய அந்த வாழ்க்கையிலே கடைசி கட்டத்தில் அவர் வருகிறார். எல்லாருடைய பாவங்கள், எல்லாருடைய பாரங்கள், எல்லாருடைய சுமைகளும் அவர் மேலே துணிக்கப்பட்ட பொழுது அவர் போய் தன்னுடைய ஆத்மாவுக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிற துக்கமாக இருந்தபடினாலே அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு வரலாம்னு சொல்லி போறாரு. அங்கே பார்க்கும்போது 26:39 சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலோ. நான் சொல்லும் பொழுது பல நேரங்களில் நமக்கு இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள், நமக்கு தேவைகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய திட்டங்கள், இதெல்லாம் பல காரியம் நம்முடைய மனதில் ஓடிட்டு இருந்தாலும் இந்த 3வது மாதத்தில் நாம் சொல்ல வேண்டிய, நாம் செய்ய வேண்டிய, அர்ப்பணிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே இதெல்லாம் இருக்கட்டும், ஆண்டவரே இந்த பாத்திரம் ஆண்டவரே எனக்கு பயங்கர ஹெவியா இருக்கு, இந்த சுமை என்னால் தாங்க முடியல, இந்த வேதனை என்னால் தாங்க முடியல, இந்த உபத்திரம் என்னால் தாங்க முடியல, இந்த காரியம் என்னால் எதிர்கொள்ள முடியல, இந்த கஷ்டம் என்னால் அனுபவிக்க முடியல, இந்த தனிமை, இந்த பாடு, இந்த இல்லாமை, இந்த ஏழ்மை, இந்த உபத்திரம், இந்த தோல்வி, இந்த நிந்த என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, இதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி கதறுகிற நேரத்தில் சொல்ல வேண்டிய ஆகிலோ ஆண்டவரே ஏன் விருப்பத்தின்படி அல்ல, ஏன் சித்தத்தின்படி இல்ல, உன் சித்தத்தின்படி ஆகட்டும். நீங்க என்னை வைத்து என்ன செய்ய நினைச்சிருக்கீங்களோ அது தீமைக்கால. முதல் மாதத்துல நாம் தியானித்தோம், நாம் எதிர்பார்க்கிற முடிவை அவர் அறிந்திருக்கிறபடினாலே அது தீமைக்காய் அல்ல, அது நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் இருக்க தான் செய்யுது, நான் இந்த பாதையில் தான் போயிட்டுருக்கிறேன், இதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல தான், ஆகிலும் உம்முடைய சித்தத்தை எல்லாம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த சித்தம் மாத்திரம் நிறைவேற்றும். அதை சொன்னீர், அதை செய்கிறவர். அதை திட்டம் பண்ணியிருக்கிறீர், அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர் என்று சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது பரிபூர்ணமாக உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றவர் போதுமானவராக இருக்கிறார். நான் தைரியமாக சொல்கிறேன், உங்களை உற்சாகப்படுத்த நான் சொல்கிறேன், நீங்க விசுவாசிக்கிறதுக்கு நான் சொல்றேன், நீங்க செயல்படுத்துவதற்காக நான் சொல்றேன், இல்ல நீங்க கர்த்தரை சோதிச்சு பார்க்கறதுக்கு கூட நான் சொல்றேன். ஆண்டவரே நான் இனி இப்படி ஜெபிக்க மாட்டேன், நான் இனி இப்படி எதிர்பார்க்க மாட்டேன்,
என் வாழ்க்கையில எது வருதோ, எது வரணுமோ, எது நடக்கணுமோ, எது கொடுக்கணுமோ, எதெல்லாம் என்னுடைய என்னுடைய பார்வைக்கு வரணுமோ, அது உம்முடைய திட்டம் இல்லாம, உம்முடைய தீர்மானம் இல்லாம வராதபடிக்கு நான் முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறேன். நீங்களே பொறுப்படுத்துக்குங்க. நான் உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறப்போ கர்த்தர் உங்க வாழ்க்கையில சரியானதை, ஏற்றதை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அர்ப்பணிப்போடு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே அப்பா தேவனே, இனி என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் போராடி இருக்கலாம், அதை செய்வீர், அதை பண்ணீர், இதை கொடுங்க, இதை நிறைவேற்றுங்க, இதை நான் இப்படி இருக்கணும், இது அப்படி இருக்கணும். பல நேரங்களில் நாம சொல்லி 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 நாம் முறையிட்டு இருந்திருக்கலாம், சொல்லி சொல்லி நம்ம அறிக்கை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆனாலும் ஏன் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். அவருக்கு சித்தமானதை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை இணையும் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு சித்தமானதை, எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வேன் என்று சொல்லி அதையே சொன்னேன், அதையே நிறைவேற்றுவேன், அதையே திட்டம் பண்ணினேன், அதையே செய்து முடிப்பேன். இந்த காலவெளியில கர்த்தர் உங்க வாழ்க்கையில அது செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். விட்டு கொடுக்கிற, அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. அநேக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க, அநேக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிறீங்க. ஆண்டவரே எனக்காக ஆண்டவரே ஒன்றை நீ செய்ய ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீர், எனக்காக ஆண்டவரே முன் குறித்திருக்கிற ஒன்று இருக்கிறது, எனக்காக ஒன்றை நீர் ஏற்கனவே ஆண்டவரே தீர்மானம் பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரேப்பா என்னை குறித்துதானே ஆண்டவர் திட்டத்தை நீர் எழுதி வைத்திருக்கிறீர். அந்த எழுதியிருக்கிறபடி நான் செய்யும்படியாக ஆண்டவரை எழுதியிருக்கிறபடி ஆண்டவரை நான் செய்யும்படியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறவர் வானத்துக்கு நேர பரலோகத்துக்கு நேர கரங்களை உயர்த்தி சொல்லி, ஆண்டவரே நீ செய்யும் பொழுது ஆண்டவரே நான் குறுகி போக மாட்டேன். ஆண்டவரே நீர் திட்டம் பண்ணினது ஒரு நாள் என் வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆகாது. நீர் தீர்மானம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் அது நடக்காம போகாது. அது நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் பூர்த்தியாகும், நிச்சயமாய் வந்தடையும். ஏன் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிற இடத்துல எழுமி நின்று ஆண்டவரே அவருடைய கரத்தையே அர்ப்பணிச்சு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னாரே. ஆமே, உணர்த்தப்பட்டவர்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறவங்க எழுமி நின்று சொல்லி, ஆண்டவரே 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 நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இதெல்லாம் இருக்கு, இந்த பாரம், இந்த சுமைகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் தாங்க முடியலதா? ஆகிலோ ஆகிலோ ஏன் விருப்பம் அல்ல, ஏன் பிரயாசம் அல்ல, என் நோக்கம் அல்ல, என்னுடைய ஆண்டவரே முயற்சி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். நான் வாதிக்கப்பட்டாலும், நான் பாதிக்கப்பட்டாலும், நான் நிந்தை அனுபவித்தாலும், நான் பிரச்சனை அனுபவித்தாலும், நான் போராட்டத்துக்கு தள்ளப்பட்டாலும், நான் நஷ்டத்தை எதிர்கொண்டாலும் அது ஆண்டவரே உம்முடைய திட்டம் இல்லாமல் இருக்காது என்று மனதார நினைக்கிறவங்க வாயை திறந்து சொல்லி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுவோமா, இதுவரைக்கும் நீங்க அனுமதித்தெல்லாம் நன்மைக்காக, இனியும் செய்யறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின எபினேசர் இனியும் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவா ஈரே இனியும் தேவைகளை சந்திப்பா. இதுவரை சுகமாக்கின யெகோவா ரஃபா இனியும் சுகமாக்க வல்லவர். அந்த காலத்திற்காக, அந்த நேரத்திற்காக நாம் அர்ப்பணிக்கிறோம். ஆமே சொல்லுவோமா? ஆமே. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடித்தீ. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பீ. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்ல. உங்க கைகள் எத்தனை பேர் அர்ப்பணிப்போடு உம்மால் கூடாத இயேசுவா
உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. சொல்லுமா, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் இயேசு நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயம். ரெண்டு கரங்களை உயர்த்தி, உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூட எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுக இயேசுவே, இயேசுவால் கூடாது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாது எதுவும் இல்லை. உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில இயேசுவால் கூடாது. ஆமாண்டவரே, என் சித்தம் அல்ல ஆண்டவரே, என் விருப்பம் அல்ல, என் நோக்கம் அல்ல. இதுவரைக்கும் நம்ம அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த 3ஆம் மாதத்துல கால் வைத்திருக்கிற சபையே ஆண்டவரே, அவருடைய சமூகத்துல சொல்லி அர்ப்பணிப்போம். நீங்க சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதையே நான் பூர்த்தி செய்ய போகிறேன், அதையே நிறைவேற்ற போதுமானவர். உங்க வாழ்க்கையை திட்டம் பண்ணினதை அவர் நிறைவேற்றுவார். காலதாமங்கள் ஆகலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் ஒருபோதும் மாறாத நேசர் உங்க வாழ்க்கையை அவர் செய்து முடிக்க போதுமானவர். இயேசுவே, நீ சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடுவதில்லை. உங்க கைகள் குறுகி போகல, உங்களுடைய வார்த்தைகள் மறைந்து போகல, உங்களுடைய வசனங்கள் மனதில் ஒழிந்து போகல. நீர் எனக்காக சொன்னதை நிறைவேற்றுகிறவர். இன்னைக்கு நாம் அர்ப்பணிக்கணும். இதுவரைக்கும் நான் சுயமாய் செயல்பட்டிருக்கலாம், சுய விருப்பத்துக்கு இடம் கொடுத்திருக்கலாம். நான் என்னுடைய போக்கஸ், என்னுடைய எண்ணத்தின்படி நான் நடந்திருக்கலாம். ஏதோ நான் திட்டங்கள் போட்டு பட்ஜெட் போட்டு என் குடும்பத்தை நடத்திருக்கலாம். என்னுடைய தீர்மானம், என்னுடைய முடிவுக்கு நான் இடம் கொடுத்திருக்கலாம். இதனால உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டதா, இல்ல நாம தூஷிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, ஆகிலோ ஏன் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும். எல்லாம் சொல்லுவோம், எல்லா வாயத்திலிருந்து சொல்லுவோம், ஏன் சித்தத்தின்படி அல்ல, ஏன் விருப்பத்தின்படி அல்ல, ஏன் நோக்கத்தின்படி அல்ல. உங்க வாயில வருகிற சொல்லுங்க, உங்க மனதில் வருகிற சொல்லுங்க, ஆண்டவர் இது வரைக்கும் ஆண்டவரை ஏன் நான் என்று சொல்லி கர்வத்தில், நான் என்று சொல்லி அகந்தியில, நான் என்று சொல்லி பெருமையில இருந்திருக்கலாம். இன்னைக்கு அதை ஒப்பு கொடுங்க. நான் அல்ல ஆண்டவரே, நான் அல்ல, நான் உயிரோடு இருப்பதே நீர் எனக்கு கொடுத்த ஈவு, நீர் எனக்கு கொடுத்த கிருபை. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் என்று பெருமித பார்ப்பதற்கு ஒன்றில்லை. நீர் கிருபையாய் கொடுத்த எல்லா செல்வங்களும் நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் சம்பாத்தியத்தை ஆண்டவரே பெற்றுக்கொண்ட வீட்டை ஆண்டவரே, காரை, பைக்கை ஆண்டவரே, இன்னும் வருமானத்தை, பிள்ளைகளை, மனைவியை, கணவனை, எதுவாகிலோ நாம சம்பாதித்தவர் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது, கிருபையாய் கொடுத்தது. சொல்லு ஆண்டவரே, நீர் கிருபையாய் கொடுத்திருக்கிறீரே, நீர் கிருபையா கொடுத்திருக்கிறது. அதை உம்முடைய நாமத்துக்கு, உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்ய அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போ. கர்த்தர் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். கடந்த நாட்கள் அப்படிதான் ஒரு சகோதரர் சொன்னா,